ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து திருப்பூர். ஸோ இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து திருப்பூரில் வந்து இந்த வண்டி இதில் வந்து ஒரு ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் சென்டர் கன்சோல் வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து டாடா ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் சென்டர் கன்சோல் நாங்கள் வந்து இன்றைக்கி இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். அதனால் இது ஓய் ஆம்ரெஸ்ட்டும் சென்டர் கன்சோல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து இதே மாதிரி பியானோ பிளாக் ஃபினிஷ் ஒன்று போடுவோம். அதுவும் நாங்கள் இதில் பண்ண போகிறோம். வண்டி வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்து பேசிக்காக எல்லாமே வந்துடும் மேக்ஸிமம். ஸோ எல்லாமே ஒரிஜினல் எடுத்தாச்சு. இது வந்து டாடா ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட். இதுவும் நாங்கள் இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்புறம் சென்டர் கன்சோல். ஸோ சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஷட்டரும் வந்துடும். இதில் ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் உள்ள உங்களுக்கு நிறையாவும் இருக்கும். அதே மாதிரி பியானோ பிளாக் கிட்டும் போடுறோம் நாங்கள் இதில். இந்த பியானோ பிளாக் கிட்டு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளாஸி ஃபினிஷோட பக்காவாக இருக்கும். வண்டிக்கு ஸ்டேரிங் கவரும் போட்டுட்ருக்கோம். ஃபுல்லாக ப்ராப்பராக ஸ்டிச்சிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இடத்துல வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸ்கின் ஃபிட் மாதிரி தான் வரும் வண்டிக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் காட்டுறேன். வண்டி இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டோட்டலாக பாருங்கள் அந்த ஃபினிஷோடு கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக ஸ்டிச்சிங் ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான் ஃபுல்லாக உங்களுக்கு. அந்த ஸ்கின் ஃபிட் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். பார்க்கவே லுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் இது அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறாங்க. பட் இது பார்த்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணது வண்டிக்கு. அது மாதிரி இந்த மேக்னெட்டில் வந்து இந்த இது உட்காந்துக்கும். ஷட்டரு லாங் ஸ்பேஸ் உள்ளே நல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே நிறையா திங்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த வண்டியில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் இந்த சைடில் ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு அது வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு வந்துடும் உங்களுக்கு. சார் தான் நெக்ஸானோட கஸ்டமர், திருப்பூர் லொக்கேஷன். எங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கே ட்ரெயினில் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். சாரோட ஒரு ஜென்யூன் ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். சார் உங்களை ஃபீட்பேக் அப்படி சொல்லிடுங்களா? எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் இந்த ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்தவரும் ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாமே எந்த ஒரு பார்ட்ஸும் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நீட்டாக பொறுமையாக இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் உங்களோட ஓவரால் ஃபினிஷிங்குமே எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். உங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு ஆன் டயத்துக்கு இங்கே வந்து லொக்கேஷனுக்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்காக தேங்க்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே எப்படி அப்ரோச் பண்ணீங்க? உங்கள் நம்பர் எனக்கு ஒரு இந்த மாதிரி தான் யூடியூப்பில் செக் பண்ணிட்டு உங்கள் நம்பர் கிடச்சிது எனக்கு. ஸோ அதை வச்சு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். அதுலேருந்து உங்கள்கிட்ட இப்போ பேசி எனக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டீங்க வேலையை. ஸோ இது வந்து திருப்பூர் லொக்கேஷன். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி திருப்பூர் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் ரிட்டர்ன் போகிற மாதிரி பிளான். இந்த லொக்கேஷனுக்கே வந்து பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்ஸ். ஓவராலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் இருக்குது. நல்லா இருக்குது எனக்கு. ஓகே சார். தேங்க்யூ.